இந்தி வார்த்தைகளை வந்து அழிக்கிறதுங்கிறது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். விளம்பரத்துக்காகத்தான். டைம் பாஸ் இல்லை, ஒரு விளம்பரம் தான், அவ்வளோதான். சரியா? இல்ல திமுக விளம்பரம் பண்ணுன்னு சொல்றீங்க. திமுக விளம்பரம் பண்ணுது. தொண்டர்களுடைய அவங்களுடைய ஆதங்கத்தை எப்படி தீர்த்துக்க முடியும்? தொண்டர்களுடைய ஆதங்கம் என்னன்னா, அதாவது சார், எதிராளி ஒருத்தனை திட்டணும்னு வச்சுங்களேன், ஒரு தப்பான கருத்து சொல்கிறான், நமக்கு எரிச்சல் வருது. அவர்கிட்ட நம்ம அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும். இப்படி பக்கத்தில் இன்னும் 3 தடவை காரி துப்பிட்டு என் ஆத்திரம் போயிடுச்சு அப்படின்னா இப்படி சரியா இருக்கும். அதனால தொண்டர்கள் அவங்க வந்து அதை பண்ணுறாங்க. அது ஏற்கனவே வந்து 65ல் நாங்கள் இதெல்லாம் பண்ணவே தான் நாங்கள்லாம் சிறைக்கு போன ஆளுங்க தான். புரிஞ்சதா? ஆகையினால இந்திக்காக எவ்வளோ பேர் உயிர் நீத்தாங்கங்கிறதெல்லாம் அருகையில் இருக்கக்கூடிய நண்பருக்கு தெரியாது. என்னமோ நாங்கள் வந்து அன்றைக்கு நீங்கள் என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? 65ல். சரி, நான் சொல்கிறேன் ஒன்று. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை. அதெல்லாம் ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு யாரோ ஒருத்தர் ஏங்க அன்னைக்கு வந்து அவர் வந்து இவருடைய கட்சியிலேருந்து அப்போ தான் வந்திருக்காரு. யாரோட கட்சியிலேருந்து? எங்க 49ல் கட்சி தொடங்கின காலம். கட்சியை வந்து பேன் பண்ற சூழ்நிலை சிச்சுவேஷன்ஸ் உருவாச்சு. யாருக்கு? பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டர். திராவிட என்ன இல்லைங்க, சரியா தானே இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? நான் சொன்னது அண்ணாதுரை சொன்னான்னு சொல்றேன். அதான் அண்ணாதுரை தான் சொல்றேன். அண்ணாதுரை வந்து அன்னைக்கு வந்து பக்தவச்சலுடைய அரசு 2வது நம்ம வந்து தனி தமிழ்நாடு கேட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அதனால அந்த தனி தமிழ்நாடு கேட்கறதுனால இதனால தான் தனி தமிழ்நாடு கேட்குறோமோங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடக்கூடாதுங்கிறதுனால மாணவர்கள் எடுத்ததை நாங்க திரும்ப கைப்பற்றிட்டாங்க. நாங்கெல்லாம் மாணவராக இருக்கும்போது தான் பண்ணணும். நாங்க பண்ணதை அவங்க தலைமை ஏற்று நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா, நான் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல, அதாவது அவங்க இந்திய எதிர்ப்பு பண்றாங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? அவங்க நேர்மையா தானே பண்றாங்க சார். இந்திய எதிர்ப்புக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அண்ணாதுரை சொல்லிட்டாரு. எப்ப சொன்ன? அண்ணாதுரை எப்ப சொன்னாரு? வரலாற்றுல வந்து கடைசி காலகட்டங்களில் அவர் கைவிட்டாரு. அண்ணாதுரை கைவிட்டு நீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டவங்க சார் இவங்க.